நாம் எல்லாம் ஆர்வலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற செல்வனின் சிறப்பான பட்டிமன்றம் இருந்து ஆரம்பமாகின்றது. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் கீழே மாணவ கண்மணிகள் மிக சிறப்பான முறையிலே பட்டிமன்றத்திலே பேச இருக்கின்றார்கள். இந்த பட்டிமன்றத்திலே நடுவராக இருந்து நமக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பையும் இந்த தலைப்பின் கீழே பல்வேறு தகவல்களை இடத்திலே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கின்ற சேலம் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளரும் வாழப்பாடி ஜும்மா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமுமான மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் ஓகே சலாமுddin அவர்களை நம்முடைய மஹல்லாவின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக வருகை வரவேற்று இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை மிக அற்புதமாக நடாத்தி தருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அமைதி ஏன் சத்தம் பட்டிமன்ற பேசுறது மட்டும் வாங்க. இந்த நிகழ்வு பட்டிமன்ற நிகழ்வு அதற்கு அடுத்து பரிசீலிப்பு விழா நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பின்பு இஷாவினுடைய தொழுகை நடைபெறும். கொஞ்சம் அமைதியாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமான பட்டிமன்ற நிகழ்வு, எனவே அனைவரும் அமைதியாகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெரியவங்க வந்தால் அந்த தொழுகை கொஞ்சம் முன்னாடி பெரியவங்களுக்கு இடம் கொடுங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahilladzi hadana li hadza wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. Qala Allah ta'ala fil Qur'anil 'azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Shadaqallahul 'azim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய இறுதி தூதர் சன்மார்க்க வேந்தர் சர்க்காரை காயினாத் தாஜ்தாரி மதீனா பைகம்பரே ஆலம் எம்பெருமானார் முஹம்மது நபி முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சார்ந்த உற்றார்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள், தோழர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அய்யிம்மத்துல் முஜ்தஹிதீன்கள், உலமாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த விழா நிகழ்வுகளிலே இதுவரை நம்மோடு கூடியிருந்த, இங்கே கூடியிருக்கக்கூடிய, இனியும் நம்மோடு சேர்ந்து கூட இருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாய் அருள் மழையாய் பொழியட்டுமாக. ஆமீன். அருமையானவர்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் காட்டூர் சுன்னத் ஜமாத் மஸ்ஜிதின் சார்பாக மதரசா நூருல் ஹுதாவினுடைய ஆண்டு விழா மிகச்சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவிலே முத்தாய்ப்பாக ஒரு பட்டிமன்றத்தை வைத்திருக்கிறார்கள். பட்டிமன்றம் பல இடங்கள்ல நம்ம பேசியிருப்போம், பல இடங்கள்ல கேட்டிருப்போம்.
சாதாரணமா ஒரு பயான் அப்படின்னு சொன்னா பேச பேச அப்படியே கேட்க கேட்க அப்படியே மேராஜுக்கு போற மாதிரி ஒரு வந்துடும். விதமா நமக்கு சும்மானது ஏற்படுவதுண்டு ஆண்களுக்கு. ஆனா நீங்க என்ன பேசினாலும் கொஞ்சமும் அசராம பேசிக்கிட்டே இருப்பாங்க பொம்பளைங்க. அவங்களுக்கு தூக்கம் வராது. பேச்ச கேட்டு தூங்குற சமூகம் வந்து ஆம்பளைங்க தான். நீங்க என்ன பேசினாலும் அவங்களும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பொம்பளைங்க இல்லையா? ஆமா, நம்ம எவ்வளவு சொன்னாலும் அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து ஒரு வண்டுகளின் ரீங்காரத்தை போன்று அப்படியே கலந்து நம்மளும் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி பயானாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு தூக்கத்தை கொடுக்கும், ஒரு அலட்சியை கொடுக்கும். அதுக்கு பதில் ஒரு தலைப்புக்கு கீழே பட்டிமன்றம் என்று வைக்கின்ற போது ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வதும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கருத்து வேறுபாடுள்ள கருத்துக்களை சொல்லிக் கொள்வதையும் பார்க்கும் போது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். பொதுவாகவே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா நம்ம என்ன பார்ப்போம்? பார்த்துக்கிட்டே இருப்போம். எவன் அடிக்கிறான், எவன் உழுக போறான், தடுக்கிற அடுத்த விஷயம். வாய் தகராறா இருந்தா கூட அவன் என்ன பேசுறான், இவன் என்ன பேசுறான், இவன் எப்படி பேசுறான், அவன் எப்படி பேசுறான், ஜட்ஜ்மெண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி பேசுவான், அவன் பேசுறது தப்பு அப்படி. அப்ப இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு. நாங்க தான் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம், குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முதல்ல மகிழ்ச்சின்னா என்ன, மகிழ்ச்சின்னா என்ன, சந்தோஷம்னா என்ன? அழகா அப்படி 16 பள்ளிக்கூட்டம் தெரியுது, கீழே இருக்கிற பொருளாதார தெரியும். சந்தோஷம், சந்தோஷத்திற்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். அந்த சந்தோஷம் எப்ப வருது, எப்படி வருது, எதுல வருது? ஏங்க மகிழ்ச்சிங்கிறது ஒண்ணுதான், ஆனா அதை அனுபவிப்பவர்களை கொண்டு அது மாறுபடுகிறது. ஒரு 1.5-2 வயசு குழந்தை கிட்ட போயிட்டு அத மகிழ்ச்சியா வச்சிருக்கணும் அப்படின்னா முன்னாடி 4 சுத்தி ஜாமானத்தை போட்டீங்கன்னா போதும், குஷி ஆயிடுவாங்க. இதை எடுத்து தட்டி அதை எடுத்து போட்டு பையனா இருந்தா மெக்கானிசம் வேலை ஆரம்பிச்சிருவான். அதை பிரிச்சு உடச்சி டயரை கழட்டி இதெல்லாம். கொஞ்சம் தவக்கிற டிக்கெட்டு ததக்க புத்தகான எந்திரிச்சு நடக்கிற டிக்கெட்டா இருந்தா அதுக்கு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வீட்டுல தண்ணி குடம் திறந்திருந்தா அல்லது அண்டா திறந்திருந்தா மூடியை திறந்து கையை உள்ள விட்டு 4 அடி அடிக்கும். அப்படி அடிக்கும் போது அந்த பக்கம் அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை பார்த்துட்டே இருக்கும், திறக்க. ஏன்னா அங்கிருந்து மிரட்டுவாங்களோ, வந்த உடனே 2 முதுகுல விழுந்துருமோ அப்படிங்கிற அந்த இதோட அதுல ஒரு மகிழ்ச்சி. அதே பிள்ளைய ஒரு சின்ன டப்புலையோ ஒரு இதுக்குள்ள உட்கார வச்சு தண்ணியில் ஆட விட்டா அது ஆடுற ஆட்டமா இருக்கு. இது குழந்தைகளுக்கான மகிழ்ச்சி. அதே கொஞ்சம் பெரிய வயசு, ஒரு 12 வயசு ஒரு 15 வயசுக்கு வந்துட்டான், 9th 10th படிக்கிறான், +1 படிக்கிறான். இவங்களுக்கு எல்லாம் என்ன மகிழ்ச்சி, வாலிபர்களுக்கு என்ன மகிழ்ச்சி? இவங்களுடைய மகிழ்ச்சி வேற மாதிரியா. அது எப்படிப்பட்டது? பசங்களா இருந்தா அது ஒரு மாதிரி, அவன் ஓட்டுறது 8 எக்ஸலா இருந்தாலும் சரி, அதை ஓட்டும்போது அப்படியே கவட்டையை உரிச்சுக்கிட்டு கையெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே ஸ்டைலா நேரால போக மாட்டாரு. அப்படியே அலைஞ்சு அப்படி போனா அதுல அவருக்கு ஒரு அலாதியான மகிழ்ச்சி. அது ஒரு ஜாலி, அது வண்டி ஓட்டுற ஸ்டைல். ஏன்னா பல பேருக்கு பசங்களுக்கு வண்டியை நேராவே ஓட்ட தெரியாது. அப்படி ஸ்கிரிப்ட் அடிச்சு கீழே அவன் விழுந்து எதிர்த்து தேய்ச்சிக்கிட்டு போறது அது அடுத்தது. ஆக இதெல்லாம் மகிழ்ச்சின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதே பொம்பளை பிள்ளைகள் எடுத்துங்க, அவங்களுக்கு எதுல மகிழ்ச்சி, எதுலம்மா இப்ப வந்து சொல்ல போறீங்க இல்லையா, பாத்துருவோம். கண்ணாடி முன்னாடி போய் நின்னாங்கன்னு வைக்கலே, அல்லாஹு அக்பர், அந்த மகிழ்ச்சியை பார்க்கணுமே. 1 மணி நேரம் ஆனாலும் தனியா பேசிக்கிட்டு இருக்குதுங்க புள்ள, கண்ணாடி முன்னாடி வந்து செம்மடி இது மட்டும் உனக்கு இந்த இடத்துல அப்படி தனியா பேசிக்கிட்டு இல்ல, நான் கண்ணாடி பேசிட்டு இருக்கேன்.
சரி, எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்க? மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேக்கப் கலைஞ்சிரும். வேற ஏதாவது அழுகிற மாதிரி துக்கமா என்ன அழுகிற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. இது கலைஞ்சிரும். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி. அதே சில பிள்ளைங்க சமய கட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்கன்னு வைக்கிறேன். அந்த பிள்ளைங்களுக்கு என்ன மகிழ்ச்சி? விதவிதமா வகை வகையா எதையாவது ஒன்று செஞ்சு கொடுத்து சாப்பிடுறவங்க சூப்பரா செஞ்சிருக்க, எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லணும். அந்த வார்த்தைக்காக ஏற்கக்கூடிய அது ஒரு மகிழ்ச்சி. ஆனா அதுக்காக நம்ம பிள்ளைங்க பண்ற அட்டகாசம் பாருங்க. பூஸ்டுக்கு பதில மிளகாத்தூளை போட்டு பால் கலந்து இந்த பால் குடிச்சு பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டுல பூஸ்டே இல்லையே, இது எப்படி வாங்கி போட்ட? இருந்துச்சேம்மா, மிளகாத்தூள். இந்த மாதிரி எல்லாம் ஆர்வம் போனாரு. அப்ப இப்படி எல்லாம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறுது. அதே ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி, ஒரு நல்ல செல்வாக்கா இருக்காரு, ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்காரு. அவர் எதை மகிழ்ச்சி, எதை பெருசா நினைப்பாரு? அவர் எதை டார்கெட் வைக்கிறாரோ அதை அச்சீவ் பண்ணிட்டு அவருக்கு மகிழ்ச்சி. சில பேர்களுக்கு அவங்களுடைய செல்வாக்கின் மீது மோகம் இருக்கும், அது அவர்களுக்கு மகிழ்ச்சி. முன்னால 2 காரு பின்னால 2 காரு அப்படி போய் இறங்கும் போதே 4 பேர் வந்து சலாம் போட்டு அதை திறந்துட்டு வாங்க வாங்க அப்படியே முசாபர் செஞ்சு எந்திரிச்சு நின்று அந்த கூட்டத்துக்கு மத்தியில் தான் அப்படிங்கிற ஒரு கம்பீர தோரணையை காட்டுகின்ற போது அதிலே ஒரு விதமான மகிழ்ச்சி. இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சி அந்தந்த சூழலில், அந்தந்த வயதில், அந்தந்த தகுதிக்கு தகுந்தாற்போல் மகிழ்ச்சி என்பது மாறுபட்டுக் கொண்டே இருக்கு. எதுவும் நிலையானதல்ல. அப்ப இப்படியே மகிழ்ச்சியை பத்தி இதுல குடும்பத்துக்கான மகிழ்ச்சி எதுங்க? வீட்டுக்குள்ள குடும்பத்துல எது மகிழ்ச்சி? இந்த மகிழ்ச்சி யாருனால வருது? எல்லாருக்குமே மகிழ்ச்சிங்கிறது இருக்கு, மகிழ்ச்சிங்கிறத அனுபவிக்கிறாங்க, எல்லோராலும் மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. இந்த மகிழ்ச்சி குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு பெரிதும் காரணம் யார்? ஆண்களா பெண்கள்? ஆண்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்காக 3 பேர் ஜாம்பவான்கள் வந்திருக்கிறார்கள். சையது அஷ்ரப், முகமது அரஃபாத், சையது ஆசாத். ஆம்பளைங்கெல்லாம் இல்லைங்க, பொம்பளைங்க தான், பெண்கள் தான். எங்களால் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்கெல்லாம் இல்லைன்னா நீங்க மூந்த தொகை போட்டு உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பெண்களால் தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஃபௌசல் இனாயா, சனோஃபியா, ஆஃப்ரின் 3 பேர். ஆக இந்த 3 மாணவர்களும் மாணவிகளும் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி என்பது ஆண்களால் வருகிறதா பெண்களால் வருகிறதா என்பதை மிக அற்புதமாக அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்ட இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு மீண்டும் நாம் தொடருவோம். ஆரம்பமாக குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்று பேசுவதற்கு வருவதற்கு முன்னால் எதிரையும் நாங்க தான் முன்னாடி அப்படின்னு பேசுறதுக்கு ஃபௌசுல் இனாயா பெண்களேன்னு பேச வராங்க. வாங்க. நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்த கருத்துக்களை
வருகிறேன். இந்த பட்டிமன்றத்தை ஆவலோடும் உற்சாகத்தோடும் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற சக மாணவ மாணவிகளே மற்றும் தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம் கூறி என் வாதத்தை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே என்று நான் பேச வந்திருக்கின்றேன். அன்பான நடுவர் அவர்களே, பெண்கள் சமூகத்தின் கண்கள் என்று சொல்வார்கள். மனித உடம்புக்கு கண் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கே தெரியும். கண் இல்லாம எதையும் பார்க்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, உலகத்தை ரசிக்க முடியாது, அவங்க சந்தோஷமாவே வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு ஒரு பெண் தான் காரணமாக இருக்க முடியும். பெண் இல்லாம அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, குதூகலம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நடுவர் அவர்களே, இப்படி ஒரு குடும்பத்துக்கு கண்ணை போல முக்கிய அம்சமா இருக்கிற எங்களை போய் இவங்க குறை சொல்ல வந்திருக்காங்களே, அப்ப இவங்க கண்ணு தெரியாதவங்க தானே? சொல்லுங்க நடுவர் அவர்களே. அப்படிதான் தெரியுது, பக்க பக்கன்னு முடிச்சுட்டு இருக்கான். நடுவர் அவர்களே, ஆண்கள் தான் பெஸ்ட், பெண்கள் எல்லாம் பெஸ்ட்னு பெருசா பேச வந்துட்டாங்க. இவங்க சரியா மார்க்கத்தை படிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒழுங்கா மதரசாவுக்கு வந்தாதான் தெரியும். ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வர்றது, பின்ன எப்படி சிறப்பேன்னு தெரியும். சரி, பரவாயில்ல, நான் சொல்றேன் கேளுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குழந்தை செல்வத்தை பத்தி சொல்லும் போது யஹபு லிமன் யஷாஉ இனாதா வ யஹபு லிமன் யஷாஉ துகூர், நாம் நாடியவருக்கு பெண் குழந்தைகளையும் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் கொடுக்கிறோம் என்று முதலாவதாக பெண் குழந்தைகளை தான் சொல்றோம். இதுல இருந்து தெரிய வேண்டாம் நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துக்கு பெண் குழந்தை தான் ரொம்ப அவசியம். அது மட்டுமா நடுவர் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அல் பின்து பரக்கத்துன், பெண் பிள்ளைங்க தான் பரக்கத்துன்னு சொல்லியிருக்காங்க. எனவே பரக்கத்தான எங்களை கொண்டு மகிழ்ச்சி இருக்குமா, இல்ல முசீபத்தான இவங்களை கொண்டு மகிழ்ச்சி இருக்குமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மங்கையாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த பெண் சமூகத்தை போய் இவங்க இழுத்து பேச வந்திருக்காங்களே, இவங்களை போல மரக்கான உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? என்னமோ நாங்க தான் வசதின்னு பேச வந்திருக்கீங்களே, உங்களோட ஹிஸ்டரிய முழுசா எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து மன்னிப்பு கேட்டுட்டு இறக்கி ஓடிடுங்க, இல்ல உங்க வண்டவாள தண்டவாளத்துல ஏறிடும் பாத்துக்கோங்க. நடுவர் அவர்களே, இங்க இருந்து ஓடுற மாதிரி தெரியல. இவங்க லட்சணத்தை நான் எடுத்து விடுறேன், அதுக்கப்புறம் நீங்க இருக்காங்களான்னு பாப்போம். இன்னைக்கு செய்தி பேப்பர் தொடர்ந்தாலே ஒரே கொடூரமான செய்தியா தான் இருக்கு. மனைவியை வெட்டி கொன்ற கணவன், தூங்கிக் கொண்டிருந்த தாயின் தலையில் கண்ணை போட்டு கொன்ற மகன், சொத்துக்காக தம்பியை ஓட ஓட வெட்டி கொன்ற அண்ணன், கோபத்தில் குழந்தைகளை பெற்றோரோற்றி கொடுத்த தந்தை, இப்படி கொடூரமான கொலை செய்த நாங்களா இல்ல இவங்களா? இந்த மாதிரி வேலைகளை செய்யற இவங்க மூலம் எப்படி நடுவர்களை குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும்? அது மட்டும் இல்லாம நடுவர்களே, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு பொம்பளை புள்ள வெளியே போனா நல்லபடியா ஒழுக்கமா திரும்பி வருவோம், அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இந்த ஆம்பளை பசங்க அப்படியா, அவன் வெளியே போனாலே என்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்க, எந்த ரொம்ப விலை கொடுத்து வாங்குவானு ஒரே கவலையா இருக்கு. வேணும்னா அந்த தாய்மார்த்தை கேட்டு பாருங்க, எப்படிப்பட்ட கவலையில இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பசங்களால எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும்? முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. உலகத்தை முதலா கொலை செஞ்சது யாரு? இவங்க தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன் காபில் தானே முதலா தன் சகோதரன் ஹாபிலை கொண்டார். இப்படி தவறுக்கெல்லாம் அடிப்படையா இருந்துகிட்டு எங்களை குத்தத்துல வந்துட்டாங்க நடுவர்களே, எங்களை குத்தத்துல வந்துட்டாங்க. நான் ஒரு சம்பவம் சொல்ல கேளுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல வெள்ளப்பெரிய வந்தப்போ நீயும் கப்பலை ஏற்பாடு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் மகன்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அவன், நான் ஏதாவது மலைக்கு மேல ஏறி என்னை காப்பாத்திக்குவேன். கடைசி என்னன்னா வெள்ளத்துல மூழ்கி இறந்து போனான். அவன் இறந்த பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதாட்ட, யாரெல்லாம் என் குடும்பத்தை பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கிறாயே என கேட்ட போது அப்ப அல்லாஹ் சொன்னார், அவங்க குடும்பமே இல்ல, அவனுக்காக மன்னிப்பு கேட்கறது தப்புன்னு கண்டிச்சான். கடைசியா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இப்ப சொல்லுகிறவர்களே, இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தலைமுடிவுக்கு காரணம்
திடீர்னு ஒரு கோபம் பாவமா பயலுங்க நல்லா வருவோமா கெட்ட பசங்க சார் ஆரம்பமே அவ்வளவு அமர்க்கலமா இருக்கு இது என்னதெல்லாம் நடக்க போகுதோ அருமையா பேசுனாங்க கௌசல்யா. பார்க்கலாம் பதில் கொடுக்கறதுக்கு வர்றாரு சையத் அஷ்ரப். என்ன பதிலை எப்படி கொடுக்க போறாருன்னு பார்ப்போம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, ஆண் சமுதாயத்தை உயர்த்தி பேச வந்திருக்கும் இளம் சிங்கங்களே, எங்களை எதிர்த்து பேச வந்திருக்கும் எழுத படிக்க தெரியாத சட்ட மேதைகளே, நியாயத்திற்கு கட்டுப்பட்டு தீர்ப்பு வழங்கும் கருப்பா இருந்தாலும் வெள்ளை மனம் கொண்ட எனது அருமை நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாமை கூறி என் வார்த்தைகளை தூங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்று நான் வாதாட வந்திருக்கிறேன். அன்பான நடுவர் அவர்களே, நம் எதிரில் நான் ஒரு சட்ட நிபுணம் வந்தாங்க. பெரிய சட்டத்திட்டம் எல்லாம் பேசினாங்க. நீங்களாம் குர்ஆன் ஹதீஸ் படிக்கல, ஒழுங்கா மதரசாவுக்கு வரலன்னு சட்டம் பேசினாங்க. நடுவர் அவர்களே, தவளத் தன் வாயால் கெடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பழமொழி உலகத்துல யாருக்குமே பொருந்ததோ இல்லையோ, நம் எதிரிலான ஒரு சட்ட நிபுணருக்கு கரெக்டா பொருந்தும். எப்படின்னு கேட்கிறீங்களா? அவன் மனசாவுக்கு ஒழுங்கா வரதே இல்லையே. அவன் வந்தாதானே யார் வரார் யார் வரலன்னு தெரியும். தூங்குறவனுக்கு உலகமே இருட்டாதான் தெரியும். அதனால் விடியவே இல்லைன்னா அர்த்தம். அந்த மாதிரி வராதவனுக்கு யாருமே வராத மாதிரி தான் தெரியும். யாரும் வரலன்னா நீங்க முதல்ல ஒழுங்கா மனசாவுக்கு போங்க, அப்புறம் எங்களை பத்தி சொல்லுங்க.
ஒரு மாதிரியா பார்த்துச்சு. என்ன செய்யறதுன்னு கண் கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் வாயை திறந்து பேசி உம்மாவுடைய மானத்தை காப்பாற்றுறது அவங்க மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். பெத்தவங்களை யார் முன்னாலையும் தர முடியாம அவங்களுக்கு பேரை வாங்கி அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து அவங்களுக்கு பேரை வாங்கி கொடுக்கிறது எங்களை மாதிரி பசங்களா இல்ல இவங்களை மாதிரி பொண்ணுங்களா? அது மட்டுமா? இன்னும் சொல்றேன், இதோட இந்த பிள்ளைங்க வீட்டை பார்த்து ஓடணும். ஒரு முந்தைய காலத்துல ஒரு 3 பேர் ஒரு குகையில மாட்டிட்டாங்க. ஒரு பெரிய பாறை அந்த குகையோட வாசலை அடைச்சிருச்சு. அவங்களால வெளியே வர முடியல. அவங்க செஞ்ச கடைசியா அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை யோசிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட துவா செய்றாங்க. அப்ப அதுல ஒரு ஆள் சொன்னாரே, நான் முதலாவது வேலைக்கு போயிட்டு வந்தப்போ என் உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் உணவு கொடுப்பேன், அதுக்கு பிறகுதான் என் மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த பாறையே அதனால நான் ஒரு நாள் மனதுக்குள்ளேயே என் உம்மாவும் பாப்பாவும் அசைந்து தூங்கிட்டாங்க. அந்த உணவை வேற யாருக்கும் கொடுக்காம என் உம்மாவும் பாப்பாவும் எந்திரிக்கிற வரைக்கும் காத்திருந்து அவங்களுக்கு தன் முதலாவது உணவு கொடுப்பேன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு அந்த பாறையே நடந்துச்சு. அவங்க அந்த குகையிலிருந்து தப்பிச்சு போனாங்க. நடுவர்களே, இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி பெத்தவங்களை மதிக்கிறது எங்களை மாதிரி பசங்களா இல்ல எங்களை மாதிரி பெண்களா? இதுவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதோட எனக்கு தப்பிச்சு ஓடிடுங்க. என் அடுத்து 2 சிங்கங்கள் இருக்கிறது. அவங்க வந்தாங்கன்னா உங்களை அளவைக்காம விட மாட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க. எனவே நடுவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்று நான் கூறி தீர்ப்பு சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சையத் அஸ்ரப் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு திருப்பி கொடுக்க வருகிறார் சனோஃபியா. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே என்று நான் பேச வந்திருக்கிறேன். அருமையான நடுவர் அவர்களே, இன்றைக்கு பெண்களை பத்தி பலவிதமா பேசுறாங்க. பொண்ணுனா அடக்க ஒதுக்கமா இருக்கணும், குழந்தை தலை நிமிராம போகணும், குழந்தைகளை கவனிக்கணும், வீட்டை சுத்தம் செய்யணும், சோறாக்கி போடணும், துணி துவைக்கணும், புருஷனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒரு ஆட்டிம போல இருக்கணும் என்றெல்லாம் பலவிதமா பெண்களை பத்தி பேசுறாங்க. ஆனா நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் தான் உன் தாயின் காரணியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி மண்ணை விட கேவலமாக மதிக்கப்பட்ட பெண்களுக்கு மரியாதையை கொடுத்துச்சு, அவர்களுக்கு கண்ணியத்தையும் கொடுத்துச்சு. யார் 3 பொம்பளை பிள்ளைகளை மரியா வளர்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யறாங்களோ அவங்க என்னோட சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நடுவர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த பெண்களை போய் இந்த 3 பேர் கல்வி குடிக்க வந்திருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய அரணைக்காடுன்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சுக்கும். அதனால அந்த அரணைக்காடுங்க பேச்ச நான் கண்டுக்காம நான் அவங்க சொல்றதை கேளுங்க. கேட்டுட்டு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. இப்ப நான் என் விஷயத்துக்கு வரேன். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு யார் காரணம்னு கேக்குறாங்க. நடுவர் அவர்களே, இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? ஒரு குடும்பம்னாவே அவங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வர்றது எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்களால தானே. இதுல என்ன டவுட்? எப்பவுமே அத்தா அம்மான்னு அன்போட கூப்பிடுறது, தனக்கு பிறகு பிறக்கும் குழந்தைக்கு ஒரு தாயா இருக்கிறது, வீட்டு வேலைகளை செஞ்சு அம்மாவுக்கு உதவியா இருக்கிறது, அதே அம்மா வயசான பிறகு அவங்களை கவனிக்கிறது எல்லாமே நாங்க தானே. இதுல என்ன டவுட்? அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல எல்லாமே அழகுதான், எல்லாமே சந்தோஷம் தான். அழக
பார்க்கறது, நகை போட்டு பார்க்கறது, சீவி சிங்காரிச்சு பூ வச்சு பார்க்கறது, மருதாணி வச்சு பார்க்கறது, இப்படி ஒவ்வொரு விஷயமும் பெற்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? அதெல்லாம் எங்க இந்த அறவை காலங்களுக்கு தெரிய போகுது. நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னா அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட 4 பொம்பளை பிள்ளைகளை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க என்பதெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் மட்டுமில்ல, இனி கியாமத் வரைக்கும் நினைச்சு இருப்பாங்கன்னா அதுக்கு காரணம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தானே. எனவே எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைகளான ஒரு குடும்பம் நிச்சயமா சந்தோஷமா இருக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இவங்க அப்படியா? பெத்தவங்க என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் கடைசியில இவங்களால நடுத்தருவுக்கு தான் வரணும். நடுவர் அவர்களே, உண்மையா நடந்த ஒரு சோக கதையை சொல்றேன், கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கு பிறகு யாருக்கு தீர்ப்பு வழங்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு அம்மா வீடு வீடா போய் பாத்திரம் கழுவி துணி துவைச்சு கஷ்டப்பட்டு தான் மகனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. அவனும் 2 வருஷம் வேலை பார்த்து நல்ல வசதி ஆயிட்டான். ஒரு நாள் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு திரும்பி வந்தான். அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அவங்க அம்மா அவனை பார்க்கறதுக்கு ஆசையோட ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அவனும் தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து இறங்குறான். அந்த அம்மா ரொம்ப நாள் கழிச்சு மகனை பார்த்த சந்தோஷத்துல அவனை கட்டி பிடிச்சு அழுதாங்க. அப்பதாங்க இந்த தாங்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. அன்பிற்குரிய தாய்மார்களே, உங்க மனசை தயவு செஞ்சு நீங்களே கல்லாக்கிக்கோங்க, இல்லைன்னா உங்களாலேயே தாங்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னா, அந்த அம்மா ஆசையோட போய் மகனை கட்டி பிடிச்சப்போ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இது யாருடான்னு கேட்டாங்க. அதுக்கு இவன் என்ன சொன்னா தெரியுமா? நடுவர்களே, இது எங்க வீட்டு வேலைக்காரி அப்படின்னு. பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த தாயை பார்த்து எங்க வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொன்னா அந்த அம்மா எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட பசங்களால எப்படிங்க பெற்றவங்க சந்தோஷப்படுவாங்க? எனவே அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, இதெல்லாம் கேட்ட பிறகும் அவங்க பக்கம்தான் நீங்க தீர்ப்பு வழங்குனீங்கன்னா எங்க தாய்மார்களே உங்களை சும்மா விட மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சனோஃபி அவருக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்று சொல்ல முகமது அரபாத் வருகிறார். பேசுறதுல கொஞ்சம் கவனிங்க, நான் கடைசியா ஒரு விஷயம் கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முஹம்மதீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். குடும்ப மகிழ்ச்சிக்கு ஆண் சமூகத்தான் பெரும் காரணம் என்று நான் உணர்ந்து வந்திருக்கிறேன். தனி காட்டுக்கு ராஜாவை போல கம்பீரமாக அமைந்திருக்கும் அருமையான நடுவர்களே, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் கலங்காமல் நின்று ஜெயிக்கக்கூடிய இடதனியரே மற்றும் தீவிர காணா போன ஆடு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு இருக்கிற எதிரணி மைதானவர்களே மற்றும் பட்டிமன்றம் எப்ப முடியுமா இல்லை எப்ப முடியுமா என்று மணி மணியா பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே மற்றும் எது நடந்தாலும் துணித்து நிற்கிற எங்களூர் இளம் வாலிபர்களே, உங்கள் அனைவரையும் நம்ம 100 மாசம் சார்பில் வருக வருக வரவேற்று வாதத்தை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எதிரணி இருந்து மார்க்க மீது ஒன்று வந்துச்சு. மார்க்க மேலே சொன்ன உடனே உங்களுக்கே தெரியுமே யாருன்னு. அந்த 2வது அங்க உட்கார்ந்துருக்குதுல அதுதான். அது பாட்டு எங்களை அடிச்சு விட்டு எங்களெல்லாம் மத வேக்கான்னு சொல்லி அது வேக்காடு மாதிரி பேசி போகுது. இது இடையில இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன டவுட் அப்படின்னு ஒண்ணு தெரியாத மக்கள் போயிருக்காங்க. நடுவர்களே, உங்களுக்கு அந்த கதை தெரியுமா? ஒண்ணுத்துக்கு மேல உதாரிக்கிறேன். அது வளர்த்தோம், அது ஒண்ணுத்துக்கு மேல உதாரிக்கிறேன். இது வந்து 3 பிள்ளை மாதிரி. எது கேட்டாலும் இதுல என்ன சந்தேகம் சொல்லிட்டே தெரியும். அந்த கிளியை எப்படியாவது வித்து காசாக நினைச்சான். ஒரு நாள் அவன் வீட்டில் சில இளங்களை தோண்டி புதையல் வைத்து ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த அதிசயமான கிளி எங்கு புதையல்
செயலுக்கு கரெக்டா சொல்லிவிடும் அப்படின்னு சொன்ன நடுவர்களே, அவன் வைத்திருந்த இடத்தில் வைத்து இங்கு புதையல் இருக்கா, இதில் என்ன சந்தேகம், இதில் என்ன சந்தேகம் அப்படி சொல்ல சொல்ல அவன் வைத்திருந்த புதையெல்லாம் எடுத்து இதையெல்லாம் உண்மையை நம்பி அந்த கிளிய 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போன நடுவர்களே, அவன் வீட்டில் வச்சு இதுல புதையல் இருக்கா, இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்ல சொல்ல அவன் வீடு பூரா உடைச்சதான் மிச்சம். உடனே போய் வாங்கிட்டு வந்த பாயா, நான் தான் பெரிய முட்டாள், அதுக்கும் அந்த கிள்ளி இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிக்கிறது. அதே மாதிரி என்ன பேசுறோம், என்ன சொல்றோம், எதையோ விளையாடிட்டு நாங்க தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் சொல்லுது இந்த காவேக்காடு. இவங்க காவேக்காடு புரியறதுக்காக என்ன கதை சொல்ல வேண்டியோ எப்பா முடியல. நடுவர்களே, எதிரிலிருந்து மார்க்க மேல நிறைய பொறுப்புகளை வந்துருச்சு. நாங்க தான் பெத்தவங்கள அப்பா அம்மா போல கூப்பிடுன்னு சொன்னாங்க நடுவர்களே. நான் கேட்கிறேன், நீங்க மொத்த அம்மா எப்படி கூப்பிடுவீங்க? அப்பா அம்மா. நீங்க மட்டும் இல்ல நடுவர்களே, இந்த உலகத்துல அனைவருமே அப்பா அம்மா அன்போடு தான் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் விஷயம் பேச வந்துட்டாங்க. அடுத்த வீட்டு பெத்தவங்களுக்கு நாங்க தான் வேலை செய்யறோம்னு சொன்னாங்க நடுவர்களே. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எந்த பொம்பளை பிள்ளையாச்சும் வீட்டுல வேலை செய்யறாங்களா? போனை எடுத்துட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 24 மணி நேரம் போனை நோட்டிட்டு இதுல ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணி பீஸா பர்கர் கண்டவர்கள் எல்லாம் திங்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் சமையல் கட்டு எங்க இருக்குன்னே தெரியாது நடுவர்களே. இவங்களாவது உதவியாவது பண்றதாவது. அடுத்து தனக்கு பிறகு பிறந்த குழந்தைய நாங்க தான் கவனிக்கணும் சொன்னாங்க நடுவர்களே. நாங்களும் என் தங்கச்சிகளை பார்க்கறோமே, அடுத்த வீட்டு வாழ்வு பெண்களை கரை சேர்க்கிறது மாதிரி எங்களை மாதிரி அண்ணங்கள் தான். அது மட்டும் இல்ல, அக்கா தங்கச்சி பாசத்தை விட அண்ணன் தங்கச்சி பாசம் தான் அதிகம். இவங்களுக்கெல்லாம் எங்க தெரிய போகுது. அது மட்டும் இல்ல, பொம்பளை பிள்ளை விஷயத்துல எல்லாமே அளவு சொன்னாங்க நடுவர்களே. ட்ரெஸ் போடுவது, சீவி சிங்காரிச்சு பூ வச்சு மருதாணி படுறது, இப்ப அவங்க எல்லாம் இது செஞ்சாதான் நல்லது. ஆனா நாங்க எதுவுமே செய்யாம நடுவர்களே. ஜான் பிள்ளையானாலும் மான் பிள்ளையானாலும் சும்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஆம்பளை பிள்ளை பிறந்தா சிங்கக்குட்டி பிறந்துச்சுன்னு லட்டு கொடுப்பாங்க. இதை பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு முட்டாய் கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஆகா சனிவன் பிறந்து தொலைச்சிட்டு அப்படின்னு ஒரே கவலை. இப்படி பேசுறது தவறுதான். ஆனா நம் நடுவரை இப்படிதான் கொண்டு வந்திருக்கு நடுவர்களே. நடுவர்களே, பொம்பளை பிள்ளை பெற்றவங்க கொஞ்சம் கூட சந்தோஷத்தையே பார்க்க முடியாது. என்ன காரணம்? பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, நல்லா ஒழுக்கமா வளரணுமே, பாதுகாத்து வளரணும், நல்ல இடமா கட்டி கொடுக்கணுமே, கட்டி கொடுத்த பிறகு நல்லா வாழணுமே, கட்டி கொடுத்த பிறகு பிரியணுமே என்ற 1008 காலம் வந்து நடுவர்களே பின்னாடி எப்படி சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு பழமொழி கூட அதெல்லாம் சொல்லுவாங்க நடுவர்களே, ஆவும் பெண்ணாலே அழிவு பெண்ணாலே. ஆனா இந்த பொங்கல் பிள்ளைகள் பெற்றவங்க பிரயோஜனமே இல்லை, அழிவு மட்டும் ஏற்படுகிறது நடுவர்களே. பொங்கல் பிள்ளை என்னத்தை தான் பாசத்தோட வளர்த்தாலும் கல்யாணம் ஆன பிறகு பெத்தவங்க வீட்டு போயிடுவாங்க. பெத்தவங்க கொஞ்சம் கூட பார்க்க முடியாது நடுவர்களே. அவங்க கவலை பூரா கணவன் பத்தி வீட்டு பத்தி தான் இருக்கும். பெத்தவங்க வீட்டுக்கெல்லாம் சுருட்டிட்டு புருஷன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. பின்னாடி பெத்தவங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? பெத்தவங்க கொஞ்சம் கூட பார்க்க முடியாது. பெத்தவங்களோட இருக்கிற வாய்ப்பும் எங்களுக்கு தான், பெத்தவங்க சந்தோஷமாக இருக்கிற வாய்ப்பும் எங்களுக்கு தான். ஏன்னா அன்பா நடுவர்களே, காலம் முழுக்க பெத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற பெண்களா, காலம் முழுக்க பெத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்களா என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையா பேசினாரு அரபாத்து. கூப்பிடலாமா? பெண்களே அப்படிங்கிற இடத்துல குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் நாங்க தான் அப்படின்னு சொல்லி கடைசியா முத்தாய்ப்பா முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுக்கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்படி அதான் அட்வான்ஸாவே வந்துட்டாங்க. ஏற்கனவே 2 சரவெடி அணுக்குள்ள மாதிரி இது என்ன நடக்க போகுதோ பார்த்து என்னை எதுவும் இழுத்து விட்டாதம்மா. ஏற்கனவே பாவம் இந்த பக்கம் தான் போகணும்னு அந்த பிள்ளை சொல்லிட்டு போயிருக்கு.
சேலம் போகணுமா? ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இறைவனான அல்லாஹ்வை புகழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லி என் வாதத்தை தொடங்குகிறேன். அன்பு நிறைந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் ஹஜரத் அவர்கள், குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமா இருக்கிறது பெண்கள் தான் என்ற ஆதாரத்துடன் நிரூபிக்க வந்திருக்கிறேன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்று எனது அணியினர்கள் ஆதாரத்துடன் எடுத்து செல்லும் இந்த மண்டையில மசாலால இருந்த பசங்களுக்கெல்லாம் விளங்கலனா என்னதான் பண்றது? எதிரணியிலிருந்து ஏற முடியாம ஒருத்தர் வந்துட்டு எங்களையெல்லாம் பார்த்து காவேக்காரன் சொன்னாரு. ஆனா நடுவர் அவர்களே, நாங்களாச்சும் காவேக்கார இருக்கோம். நான் நினைக்கிறேன் அவர் சுத்தமா வேகவே இல்லைன்னு. ஏன்னா அப்படிதான் பேசிட்டு போயிருக்காரு. அவர் பேசுற லட்சம் என்னன்னு சொல்றேன் கேள்வி. நடுவர் அவர்களே, அவர் சொன்னாரு, நாங்களும் தான் எங்க தங்கச்சியை கவனிக்கிறோம். இன்னைக்கு நிறைய வீட்டுல எங்களால குமரிகள் கரை சேருது அப்படின்னாரு. ஆனா நடுவர் அவர்களே, தங்கச்சி இருக்கிறதுனால தானே கவனிக்கிறாங்க. இதுவே தம்பியா இருக்கும் கவனிப்பாங்களா? நிச்சயமா கவனிக்க மாட்டாங்க. எப்படா இவன் போனோம், இவன் சொத்தையும் சேர்த்து ஆட்டை போடலாம் தான் நினைப்பாங்க. என்ன நடுவர் அவர்களே, நான் சொல்றது கரெக்ட் தானே? பாத்தீங்களா, நடுவரே சொல்லிட்டாரு. நிறைய அனுபவம் பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். தம்பி அங்கெல்லாம் இல்லை. அதனால ஆம்பளைங்க அவங்க கடமை செய்யறதுக்கும் அவங்க பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கும் நாங்க தானே தேவைப்படுறோம். எனவே எங்களால தானே மகிழ்ச்சி. அடுத்து ஒண்ணு சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் செஞ்சாதான் அழகு, எங்களுக்கு எதுவும் செய்யாமையே அழகு அப்படின்னாரு. நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இப்ப என்ன அழகு போட்டியா நடத்திட்டு இருக்க? அழகை பத்தி பேசுறதுக்கு யாரு பெத்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட வைக்கிறாங்கன்னு சொல்ல வந்தா அழகை பத்தி பேசிட்டு போறாரு. இவரெல்லாம் யாருங்க பட்டிமன்றத்துல சேர்த்தா? அது தெரியாம சேர்த்திருப்பாரு போல. அடுத்து, பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பெத்தவங்க ஒண்ணு கொடுக்க மாட்டாங்களா? ஆம்பளை பசங்க பிறந்தா மட்டும் சந்தோஷமா லட்டு கொடுப்பாங்களாம். இப்ப நீங்க அவ பிறந்ததுக்காக லட்டு கொடுக்குறீங்க, பின்னாடி அவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடும். அப்ப என்ன செய்வீங்க? அதே மாதிரிதான் பொம்பளை பிள்ளை பெத்தவங்க பூரா கவலையில ஏதோ பறிகொடுத்த மாதிரி இருப்பாங்களாம். கட்டி கொடுக்கணுமே, நகை எடுக்கணுமே, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி கவலைப்பட வச்சது யாரு நடுவர்களுக்கு? இவங்க தானே. சொத்த மாப்பிள்ளையானாலும் சொக்கத்தங்கத்துல 25 பவன் நகை, வேலை வெட்டிக்கே போகாம ஊதாரித்தனமா சுத்துறவனுக்கு 50,000 பணம், வாட்ச் வாங்க கூட பக்தி இல்லாத இவனுக்கு கைக்கு ஒரு வாட்ச், வேற லேலான இந்த விளக்கண்ணைக்கு மியூச்சுவல் போட்ட வாங்கணும். அதை விட நிச்சயதார்த்தன்னைக்கு 100 பேருக்கு ஓசி பிரியாணி, அதுக்கும் மேல கல்யாணத்தன்னைக்கு சுத்தமான கடாக்கலில் 500 பேருக்கு தண்டச்சோறு வேற. சுத்த வேக்கு மாப்பிள்ளையானாலும் தேக்கு மரத்துல கட்டில் போயிடும். இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவங்க கை நீட்டி வாங்குறதுனால பெண்ணை பத்தி அவங்க கவலைப்பட்டாங்க. இப்படி எல்லாத்துக்கும் இவங்களே காரணமா இருந்துட்டு எங்களை அப்படிதான் சொல்ல வரானுங்க. அடுத்து சொன்னாரு, பொம்பளை பிள்ளை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்தவங்களை அம்போடு விட்டுட்டு போயிருவாங்க, கடைசி வரைக்கும் நாங்க தானே கவனிக்கிறோம் அப்படின்னாரு. அப்படின்னா வேற யாரு கவனிக்கிறது? நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளை பசங்களும் பெத்தவங்களை முறையா கவனிச்சா எதுக்கு முதியோர் இல்லங்கள் அதிகமாகுது? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமா கவனிக்காததுனால தானே பெத்தவங்க ஆடிலாம போய் முதியோர் இல்லத்துல சேர்றாங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே பெத்தவங்களை வச்சு கவனிக்கிறதுக்கு பசங்க போட்டி போடணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அம்மாவை நீ வச்சுக்கோ, நீ பார்த்துக்கோ, சண்டை பிடிக்கிறாங்க அண்ணன் தம்பிங்க. அப்படிதான் ஒரு வயசான அம்மாவுக்கு 2 ஆம்பளை பசங்க இருந்தாங்க. 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க, அம்மாவை 6 மாசம் கவனிச்சுக்கணும். அப்படிதான் 6 மாசம் அண்ணன் கவனிச்சுட்டு இருந்தான். அண்ணன் கவனிச்சு முடிச்சுட்டான். அப்புறம் தம்பிக்காரன் போன் பண்ற 6 மாசம் முடிஞ்ச உடனே, நான் வெளியூருக்கு போறேன்டா, இன்னொரு 6 மாசம் அம்மாவை நீயே கவனிச்சுக்கோன்னு சொல்றான். அதுக்கு அண்ணங்காரன், அதெல்லாம் முடியாது, அம்மாக்கு வரதுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு, அதனால நீ தான் கவனிக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வயசான அம்மா,
ஏன்டா இந்த வயசான காலத்துல அங்கேயும் இங்கேயும் அலைக்கிறேன்னு கேட்கிறாங்க. நடுவர் அவர்களே, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பெத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு எங்களை குத்தம் சொல்ல வேணாங்க இவனுங்க. அடுத்து ஒரு பழமொழி சொன்னாரே, ஆஹா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லவைகள் ஆவதும் பெண்ணாலே, கெட்டவைகள் அழிவதும் பெண்ணாலே. இப்படி ஒரு அழகான பழமொழியை எப்படி மாத்தி சொன்னா பாத்தீங்களா? இது ஏன் தெரியல இவன் அவ்வளோ பெரிய கேடின்னு. அதனாலதான் சொல்லுவாங்க, டைனோசரும் நல்ல பசங்களும் வந்துடு. ஏன் தெரியுமா? இந்த காலத்துல ரெண்டுமே இல்ல. நல்ல பசங்களையும் பார்க்க முடியாது, டைனோசரையும் பார்க்க முடியாது. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே 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 என்று கூறி என் வார்த்தைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லி எத்தனை பேர் பாவம் ஆம்பளைங்க வரலாம் நிறைய வாங்கி கட்டிக்கிட்டோம்டா. கொஞ்சம் காப்பாத்தி விடு. பார்த்தாலே கொஞ்சம் எல்லாத்துக்கும் பார்த்தா இருக்கு, காப்பாத்தி விடு. வர்றாரு யாரு? செய்த ஆசார் ஆண்களே. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। वअलैकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன்। குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்று சிறப்பு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டிமன்றத்தை கலகலப்பு போல் நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் ஹஜ்ரத் அவர்களே, குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எனதனி இளமை துள்ளல்களே, குடும்பத்தை இரண்டாகி கொண்டிருக்கும் வருங்கால கிழவிகளே, காற்றூரின் மானத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் என் போன்ற வாலிபர்களே மற்றும் எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாமை சொல்லி என் ஆட்டத்தை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்கள் தான். பாருங்க, ஆண்கள் சொல்லும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. அந்த மகிழ்ச்சிக்கு ஆண்கள் தான் அப்படின்னு உறுதிப்பட உழைக்க வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரடியில ஒரு 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? முதலாவது படிச்ச மேத, இரண்டாவது படிக்காத மேத, மூணாவது மாமேத. முதல்ல படிச்ச மேத வந்துச்சு, நிறைய டைலாக் எல்லாம் விட்டுச்சு. ஆனா அது ஒண்ணுத்துக்கும் உதவாது. பெண்கள்லாம் சமூகத்தின் கண்களா. அப்ப ஆண்கள் மூத்தா மாதவராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்யணுமா? அப்ப ஆடவராய் பிறப்பதற்கு அயோக்கியதானம் பண்ணணுமா? டைலாக்லா சொன்னியே, அதுல கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா? அடுத்து நாங்கெல்லாம் வெளியே போனா பெத்தவங்களுக்கு வயிற்றுல புதிய கலக்கிதான். அப்போ இவங்க வெளியே போனா ஒழுக்கமா போவாங்களா? ஏமா, உங்க ஒழுக்கத்தை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. அடுத்து முதல் கொலை எங்களால தான் நடந்துச்சா? அந்த கொலை நடந்ததே உங்களை மாதிரி ஒரு பொண்ணால தானே. ஒரு பொண்ணுக்கு ஆசைப்பட்டுதான் ஆபில பொண்ணா. அது தெரியாம பேசுது நம்ம படிச்ச மேல. நம்ம அரபாத்து கூட அழகா சொன்னாரு, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஆனா இங்க ஆகுதோ இல்லையோ, அழிவு நிறைய ஏற்படுது. அதுக்கு இந்த கொலை கூட உதாரணங்க. அடுத்து நடுவுல இருக்கிறது படிக்காத மேத வந்துச்சு, பெத்தவங்களை கவனிக்கிறது நாங்க தான் அப்படின்னுச்சு. நீங்க எங்கம்மா கவனிக்கிறீங்க? நீங்க தான் கல்யாணம் கட்டின கையோட பறந்துருவீங்களே, நாங்க தான் முழுமையா கவனிக்கிறோம். அடுத்து நடுவர் அவர்களே, குழந்தைங்களை புழு பூச்சின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புழுங்கிறது ஆம்பளை புள்ள, பூச்சிங்கிறது பொம்பளை புள்ள. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியுமா? புழு ஒரு
இடத்திலேயே தான் இருக்கும். அப்படியே போனாலும் திரும்பி வந்துடும். ஆனா பூச்சி ஒரேடியா பறந்து போயிடும். இவங்க ஒரேடியா பறந்து போறதுனாலதான் இவங்களை பூச்சின்னு சொல்றாங்க. அடுத்து ஆம்பளைங்க பெத்தவங்களை கவனிக்கிறது இல்ல, கவனிச்சா ஏன் இவங்க முதியோர் இல்லத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிச்சு நம்ம மாமேதர். நாங்கெல்லாம் நடுவரவர்களே, இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்க பெத்தவங்களை கவனிக்கிறத நினைக்கிறாங்க. ஆனா பொண்டாட்டியவரை விடுறது இல்லையே. சும்மா நொய்யின்னு ஏதாவது மாமியார் கூட சண்டை போடுறது. அதை தெரிஞ்சு இந்த பஜாரி கூட இருக்கிறத விட முதியோர் இல்லமே பெட்டர்னு நோக்கி போயிடுறாங்க. நடுவரவர்களே, முதியோர் இல்லமே பெட்டர்னு நோக்கி போயிடுறாங்க. நடுவரவர்களே, நடுவரவர்களே, மூணாவதா உட்கார்ந்து இருக்கிற மேல வந்துச்சு. நல்ல பசங்களும் டைனோசரும் ஒண்ணுச்சு. நாங்க டைனோசர்னா அவங்க யாரு தெரியுமா? வைரஸ். வரவே கூடாது. அப்படியே வந்துட்டாலும் உடனே கிளீன் பண்ணிடணும், இல்லைன்னா பெரிய ஆபத்தா போயிடும். கொரோனா வைரஸ் இந்த நாட்டையே என்ன பாடுபடுத்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நடுவரவர்களே, எதுக்கோ கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துக்கோங்க. வைரஸ் அதுக்கப்புறம் ஒட்டிக்க போகுது. தீர்ப்பு அவங்களுக்கு வழங்கிடுவீங்க. தீர்ப்பு அவங்களுக்கு வழங்கிடுவீங்க. கடைசியா ஒன்னே ஒண்ணு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு ஆள் நொண்டிக்கிட்டே டாக்டர்கிட்ட போனாரு. என்னங்க என்ன ஆச்சு, ஏன் நொன்றீங்க அப்படின்னு டாக்டர் கேட்டாரு. அதுக்கு அந்த ஆள் சொன்னாரு, எங்க கால் வலி தாங்க முடியல, அதனாலதான் நொண்டிக்கிட்டே வரேன் அப்படின்னாரு. அதுக்கு டாக்டர் சொன்னாரு, அப்போ அவங்க வைஃபை துணைக்கு கூட்டிட்டு வர வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இந்த ஆள் என்ன சொன்னாரு தெரியுமா? ஏங்க கால் வலியே தாங்க முடியல, இதுல தலைவலி வேற, எதுக்கு சார் அப்படின்னு சொன்னாரு. எனவே ஒரு குடும்பத்தில் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் தடையா இருப்பது பெண்கள் தான் என்று ஆணித்தரமாக தீர்ப்பளித்து என் உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அற்புதமா பேசியிருக்கிறாங்க. இந்த பேசுனதுல நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க. யார் நல்லா பேசுனாங்க இல்லையா? யார் பேசுனாங்க? வெரி குட். இந்த பக்கம் யார் பேசுனாங்க? ஆனா பேச்சு இயற்கையாவே பெண்களுக்கு ரொம்ப அருமையா வரும். அந்த வகையில பிள்ளைங்க நல்ல களமாடி இருக்கிறாங்க. ஆனா இதுல யார் நல்லா பேசுனாங்க, யார் குறைவா பேசுனாங்கிறத தாண்டி நம்ம ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம மையமா வைக்கணும். எதுக்கு இந்த பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னா, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா அப்படிங்கிறதுல எல்லாருமே குடும்பத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள். அப்ப அவர்களுக்குள் மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான கருத்துக்களை பற்றி உண்டான ஒரு பரிமாற்றம். உலகத்திலேயே முதல்ல கொலை செய்தது ஆண்கள் சமூகம். ஆண்களால் தான் கொலைங்கிறதே நடந்துச்சு. அருமையான ஒரு கருத்து. ஆனா அந்த ஆண்களுக்குள் கொலை நடப்பதற்கு காரணம் ஒரு பெண். அதுவும் ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று கருத்து. இதை மறைக்கவோ முடியாது. இந்த மாதிரி பல்வேறு அடிப்படை வரலாற்று தகவல்களை அந்த மழலை முறையில் அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனனம் செய்து அதை இங்கே கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கிறார். இப்ப நம்ம இறுதிக்கு வருவோம், முடிவுக்கு வருவோம். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? அப்படிங்கிற முடிவு எப்படி வரும் அப்படின்னா, எதை வச்சு சந்தோஷம்? முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு, அது நிரந்தரமானதல்ல. அது மிக மிக குறைவான நேரத்தை உடையது.
எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த மகிழ்ச்சிங்கிறது நம்மை விட்டு கடந்து போயிடும். மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது கிடைக்கும் போது அதனை அனுபவித்துக் கொள்வதற்கு பேர் தான் சந்தோஷம், மகிழ்ச்சி. அது நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அனுபவிக்கிறது. இந்த மகிழ்ச்சியை யார் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகள் நல்லா அனுபவிக்கிறாங்க. சிறுவர்கள் இவங்க எல்லாம் நல்லா அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே மற்ற சிந்தனைகள் கிடையாது. ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அதுல ஒரு என்ஜாய், அதுல ஒரு சந்தோஷம், அதை கொண்டாடிடணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா காலையில தூக்கத்துல தட்டி எழுப்பிட்டு எந்திரிச்சு போய் பூஜை கருடா அப்படின்னா எந்திரிச்சு போகும்போது பக்கத்துல படுத்துருக்காங்க அக்கா எட்டி வந்து சுட்டு அது கண்ணை திறக்கும் போது எடி திறக்கும் போதே வாயத்தை வந்துட்டே எழுந்திரிக்கிறேன். நீ எந்திரிச்சே போறான். காலையிலேயே உங்க பஞ்சாயத்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இது சாதாரணமான விஷயம். இது வீட்டுல நடக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். சமயக்கட்டுல அந்த அம்மா அவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுங்க ரெண்டும் ஹால்ல இருக்கும். ஏதாவது ஒண்ணுமே இருக்காது, 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. ஏதாவது ஒரு சவுண்டு இருக்கும். ஏன்டா கத்துற, இங்க பாரு பண்ணிட்டான் இவன் அடிச்சுட்டான். அச்சோ, இவங்களை வச்சுக்கிட்டு என்னால இருக்கவும் முடியல, இவங்க போயிட்டாலும் என்னால இருக்கவும் முடியல. அந்த அம்மா படுற பாடு. ஆனா அந்த அம்மா உலகில் வந்து புலம்பிட்டு இருக்குல்ல, இவங்க 2 பேரும் அப்படின்னு அந்த சண்டை அவ்வளவுதான். இது வீட்டுக்குள்ளன்னு இல்ல, பக்கத்துல அக்கம் பக்கத்துல சடிதடி சண்டையே வந்துச்சுன்னா கூட அண்ணன் தம்பி அக்கா தம்பி எப்படி சண்டை வந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்காக மட்டும் எக்காரணம் மட்டும் அண்டை வீட்டுக்காரர்களோட மற்றவங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட நம்ம போய் சண்டைக்கு பிள்ளைகளுக்கு வக்காலத்தை வாங்கி கொண்டு பெரியவர்கள் எப்போதும் நின்று விடவே கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்களோட சண்டை சும்மா கொஞ்ச நேரத்துக்கு தான். அது எவ்வளவு வேணாலும் இந்தியா பாகிஸ்தான் அடிச்சு உருவானுங்க, ரத்தமே வந்துடும். ஆனாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிச்சா வளரலாம், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போயிரு. இந்த பொம்பளை பிள்ளைகளும் அதே மாதிரிதான். இப்ப ஒரு சுண்டு அப்படி திருப்பி இருக்கும் 4 தடவை, அதுக்கப்புறம் தானா எல்லாம் ஒண்ணு செஞ்சு. அப்ப இதெல்லாம் அடுத்தவங்களை கடுப்பேற்றினா கூட அந்தந்த சூழ்நிலையில் அவர்கள் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள உள்ள மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதுல இருந்து வருது? ஆண்களின் மூலமாக வருகிறதா, பெண்களின் மூலமாக வருகிறதா? பேசுறதுக்கு நிறைய தகவல்கள் இருக்கு. ஆண்களின் மூலமாகத்தான் மகிழ்ச்சி நிறையவே இருக்கிறது. ஒரு குடும்பமே சந்தோஷப்படுகிறது என்பதற்கு பல்வேறு நிறைய தகவல்கள் என்னென்ன அழகா சொல்லுது. நாங்கெல்லாம் வந்து மேக்கப் பண்றோம், நாங்க செயின் போடுறோம், நாங்க அதை செய்யறோம், ட்ரெஸ் வாங்குறோம். அந்த ட்ரெஸ் வாங்குற, அந்த மேக்கப் போடுற, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்தோஷம்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த சந்தோஷம்ங்கிறது பெண்களால் வருகிறதா ஆண்களால் வருகிறதா? மேக்கப் பாக்ஸ் வாங்கி கொடுக்குற அத்தாவுடைய பாக்கெட் காலியாகும் போதுதான் தெரியும் அத்தாவுக்கு அந்த மேக்கப் பாக்ஸ் ரேட் என்னன்னு. ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போனா நம்மளால நிறைய பேர் வெறுத்து போய் வெளியில வந்து வாசப்படி நின்றுட்டு இருப்பாங்க. ஜி எங்க இங்க நிக்கிறீங்க? பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தோம், இந்த வீட்டுல ட்ரெஸ் எடுக்க வந்தாங்க. அவர் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சு திரும்பி போகும்போது என்ன இன்னும் முடியலையா? இல்ல உள்ள இருக்குங்க, அவங்க வந்துருவாங்க. கடைசாத்திர வரைக்கும் இவருக்கு வாசப்படிதான் கேள்வி. எல்லாம் இருக்கிறதுலயே ஹை ஃபேன்சியா, ரொம்ப வெரைட்டியா, யாருமே இந்த மாதிரி போட்டிருக்க கூடாது. அப்படி ஒரு டிக்கெட் இருக்கு. இன்னொன்னு, இந்த பக்கத்து வீட்டுல, அடுத்த வீட்டுல, அந்த கல்யாணத்துல, அந்த டிவியில அங்கே பார்த்து சீரியல்ல பார்த்து அதே மாதிரி தான் எனக்கு வேணும், அதே கலர் தான் எனக்கு வேணும். இது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கேன், இது வேணாம், இது இருந்தா பரவாயில்ல, இதுலயும் இந்த கலர் இருந்தா தான் வேணும், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி ஒரு வழியா வாங்கி கொடுத்து அதுக்கு நெக்லஸ் ஒன்று தனியா வேணும். நெக்லஸ் மாமா சரி, அது ஒரு 200 ரூபா, அதுக்கு ஒரு மைய போட்டு முடிச்சுட்டு இப்ப எல்லாருமே சோக்கர் செட் போடுறாங்க, எனக்கும் ஒரு சோக்கர் செட் வேணும். எவ்வளவுமா? வெறும் 650 ரூபா தான்.
நான் கூட ஆன்லைன்ல பார்த்தேன், சூப்பரா இருக்கு, இந்த ட்ரெஸ்க்கு அந்த சோக்கர் செட் போட்டா கரெக்டா இருக்கும். அப்ப எடுத்து கொடுத்த நெக்லஸ் அது அன்னைக்கு எடுத்தோம்ல அந்த ட்ரெஸ். இப்ப இந்த மாதிரி எல்லாம் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த குடும்பத்துல ஒரு குழந்தையினுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு ஒரு ஆண் எவ்வளவு தூரம் செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப மகிழ்ச்சிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு, இந்த பெண்களுக்கு, குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு ஒரு ஆண் எவ்வளவு சிரமப்படுகிறார். ஒரு ஆணுடைய உழைப்புக்கு பின்னால், ஒரு ஆணுடைய தியாகத்துக்கு பின்னால் தான் ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் அடங்கி இருக்கிறது. பசங்களுக்கு பாருங்க, ஒரு சட்டை ஒரு பேண்ட் வேலை முடிஞ்சு வச்சு. ஆனா அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு ஈஸியா எடுத்து கொடுத்துட முடியுமா? பெண்களுக்கு எடுத்து விட முடியுமா? அப்ப இந்த மாதிரி ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு மிக பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே சமயத்துல அன்பிற்கினிய தாய்மார்களே, ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் அந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவியான பெண்கள். பெண்கள் தான் மிக முக்கியமான காரணம். எதை வச்சு சொல்ல முடியும்? அந்த சந்தோஷங்கிறத இவங்கனாலதான் வருதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆண்களால் பணம் சம்பாதித்து கொடுத்து விட முடியும். ஆண்களால் பணம் சம்பாதித்து கொடுத்து விட முடியும். ஆனால் அதை பக்குவப்படுத்தி அது சரியான நேரத்தில் மிகச்சரியான தருணத்தில் யாருக்கு எதை எப்படி எங்கு பங்கு வைத்து கொடுத்து அந்த சந்தோஷத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க தான் யார் யாருடைய கேரக்டர் என்னென்னங்கிறத கரெக்டா கணிச்சு வச்சிருப்பாங்க. அத்தா வந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த டைம் அது இப்படித்தான் இருக்கணும். அதே மகன் வருகிறான், அந்த சமயத்துல இது இவனுக்கு இதுதான் பிடிக்கும், இவன் இதைதான் எதிர்பார்ப்பான், இதை இப்படித்தான் சாப்பிடுவான். மகள் வருகிறாள், அந்த மகளுக்கு இது பிடிக்கும், அவள் இதை விரும்புவாள், இதை எதிர்பார்ப்பாள், இதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பாள், அதை அப்படியே சொல்லுவாள். ஆக இப்படி ஒரு சந்தோஷத்தை உருவாக்கம் செய்வது என்பதுவெல்லாம் பெண்களால் மட்டும். ஒரு பெண் நினைச்சா அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷம் மிக மிக அழாதியானது. அவங்கள போல ஒரு பெரிய தியாகியை இந்த சமூகத்துல நம்மால் சொல்லிவிட முடியாது. எத்தனையோ வீட்டிலே ஆண்களே இல்லாத சூழலில் பெண்கள் இருந்து அந்த குழந்தைகளை உருவாக்கி வளர்த்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்து அவர்களை மிகச்சரியாக படிக்க வைத்து அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களை நல்ல நிலைக்கு உருவாக்கி ஒரு நல்ல ஒரு சம்பந்தத்திலே அந்த குழந்தைகளை கொண்டு சென்று சேர்த்துகின்ற வரை அந்த ஒரு தனி பெண்கள் படக்கூடிய பாடு சாதாரணமான ஒன்று அல்ல, சொல்லி முடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அப்ப அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெண்களின் மூலமாகவும் இருந்து கொண்டதல்ல, ஆண்களின் மூலமாகவும் மகிழ்ச்சி என்பது இருக்கிறது, பெண்களின் மூலமாகவும் மகிழ்ச்சி என்று இருக்கிறது. அப்ப இந்த மகிழ்ச்சி பெரிதும் காரணம் இதுக்கு யாரு, எதை வச்சு குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிறது நிலைக்கும் அப்படின்னு சொன்னா அன்பை பரிமாறவர். அன்பு பரிமாற்றத்தின் மூலமாகத்தான் மகிழ்ச்சி என்பது மிக நிறைவானதாக இருக்கும். அன்பை பெறுவதில் தான் மகிழ்ச்சி, அன்பை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக இருப்பது, மிக நெருக்கமாக இருப்பது. சொல்ல போனா அடுத்த வாரம் என்னாலும் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருப்போம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தராவில நின்றுட்டு இருப்போம். கஞ்சி கொட்டுறதெல்லாம் முடிஞ்சு கழுவி எல்லாம் அப்படியே ஒரு வழியா அப்படியே மதம் இருக்கும். அப்பா நேரத்தை எவ்வளவு லேட் ஆகி போச்சு, இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் தொழில் வைக்க போறாரோ லேட் பண்ண போறாரோ அது இருக்கு அப்படின்னு ஆசாப்பு நடந்துருப்போம் இல்லையா. இந்த மாசம் ரமதானுடைய மாசம். இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் போது பெருமானார் சொன்னார்கள் ஷஹ்ருல் முவாசாத். முவாசாத் அப்படின்னா என்ன அப்படின்னா நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதம்னு சொன்னாங்க.
நன்றாக கவனிக்க வேண்டும். நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதம், நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மாதத்தை விழாவாக மார்க்கம் கொண்டாடுகிறது, இஸ்லாம் கொண்டாடுகிறது. நேசத்தை வெளிப்படுத்துவது, அன்பை வெளிப்படுத்துவது. இது அல்லாமா முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நேசத்தை வெளிப்படுத்துறது அப்படின்னா என்ன, முவாசாத்னா என்ன, அல் முஷாஹமத்து வல் முஷாரகத்து ஃபில் மஆஷி வல் ரிஸ்க், பெருந்தன்மையோடு நடந்து கொள்வது, பெருந்தன்மையோடு நடந்து கொள்வது, மற்றவர்களுடைய சுகதுக்கங்களில், சந்தோஷங்களில், இன்ப துன்பங்களில் அவர்களோடு நாம் பங்கெடுத்துக் கொள்வது. இதுல நம்மளுடைய வாழ்க்கையிலும் பங்கெடுத்துக் கொள்வது, நம்மளுடைய உணவுகள், நம்மளுடைய செல்வங்கள், நம்மளுடைய பொருள், நம்மளுடைய அனுபவிக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளிலும் மற்றவர்களையும் நம்மோடு நாம் சேர்த்துக் கொள்வது, அரவணைத்துக் கொள்வது, நம்மோடு அவர்களை இணைத்துக் கொண்டு வாழ்க்கையில் பயணிப்பது. இதுதான் அடுத்தவங்களுக்கு நம்ம அன்பு காட்டுவதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அன்பு காட்டுதல் அப்படிங்கிறதுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மாதத்தையே ஒரு விழாவாக, இந்த அன்பு காட்டுவதற்கென்று ஒரு மாதத்தை தந்து அதனை நமக்கு மிகப்பெரிய இந்த உம்மத்துடைய மாதமாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறது. அதனாலதான் பாருங்க, ரமதான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு வைக்கிறோம், தராவீஹ் தொழுகிறோம். அது மட்டும் அல்லாமல் எவ்வளவு கொடைகள், தான தர்மங்கள் செய்கிறோம். அடுத்தவங்களை திட்டுறது இல்லை, அடுத்தவங்களை பேசுறது இல்லை, அடுத்தவங்களை பத்தி புற பேசுறது இல்லை, அடுத்தவங்களை மனம் போகும்படி நடக்கிறது இல்லை. நமக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்தில் மிக கடுமையாக நடந்து அவர்களுக்கு வேலை கொடுமை கொடுப்பதில்லை, குழந்தைகளை மிக மோசமாக திட்டுவதில்லை, யாரையும் அவர்களுடைய உள்ளம் நோகும்படி நாம் நடப்பதில்லை. இதெல்லாம் ரமதான்ல செய்யறோமா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையான என்னென்ன உதவிகள் தேவையோ அதையெல்லாம் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக செய்கிறோம். இதை அதிகமாக செய்வதற்கென்று ஒரு மாதத்தையே மார்க்கம் நமக்கு அற்புதமாக அளித்திருக்கிறது. இப்ப அன்பை காட்டுவது, நேசத்தை வெளிப்படுத்துவது, இந்த மாசத்தையே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிங்கிறது எதை வச்சு வருது அப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவுவதை கொண்டு, மற்றவங்களுக்கு அன்பை பரிமாறுவதை கொண்டுதான் மகிழ்ச்சி வருது. பேசினப்ப சொன்னாங்களா இல்லையா, ரெண்டாவதா ஒரு பொண்ணு பேசுச்சு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யார் பேசுறீங்க, நீங்களா? இனாயா, கௌசல் இனாயா பேசினப்ப சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல அவங்க மகன் ஏறல, வெள்ளம் அடிச்சுட்டு போயிருச்சு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொன்னியே, என் மகன் போயிட்டானே, என் மகன் வெள்ளத்துல போயிட்டானே அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப அல்லாஹ் சொன்னா, இன்னதும் லைசமின் நம்பி, அவங்க மகனே இல்லை, அவங்க குடும்பமே இல்லை. இதுல இருந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒழுக்கம் கெட்ட பிள்ளைகள் நமக்கான பிள்ளைகளே அல்ல. குழந்தைகள் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகள் எத்தனை பிள்ளை பெற்றாலும் அது என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிடலாம் தாராளமா. எது பிள்ளை, எது பிள்ளை? பலன் தருவதுதான் பிள்ளை, ஒழுக்கத்துடன் வாழ்வதுதான் பிள்ளை, பெற்றோர்களை மதித்து நடப்பதுதான் பிள்ளை, பெற்றோர்களுக்கு அன்பு காட்டுவதுதான் பிள்ளை, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்பவர்கள் தான் பிள்ளைகள். வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு, என்ன பார்த்தாலே உனக்கு வேலை சொல்லணும்னு தோணுதான். இன்னைக்கு பிள்ளைகளே கேட்கிறாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பியாமா, இதை செய்ய, அதை செய்ய, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை கொண்டு வா, இதை எடுத்து வை, இதை கூட்டி விடு, இதை தொலைச்சு விடு, ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இவைகள் எல்லாம் சரியான விஷயங்கள், வார்த்தைகள் அல்ல. இதனால மகிழ்ச்சி ஏற்படுமானா ஏற்படாது. மகிழ்ச்சி ஏற்படுவது எதனால் ஏற்படும் என்றால், அன்பை கொடுப்பதால் தான் ஏற்படும். அன்பை பெறுவதால் மட்டும் மகிழ்ச்சி அல்ல. இன்றைக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் பெற்றோர்களிடத்திலிருந்து அன்பை பெறுகிறீர்கள். அவங்க உங்களை தேவையை நிறைவேற்றி கொடுக்குறாங்க, உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, உங்களுக்கு தேவையான அத்தனை அலங்கார பொருட்களை வாங்கி தருகிறார்கள், உங்களுக்கு தேவையான படிப்பை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள், உங்களுக்கு தேவையான புத்தகங்களை அவர்கள் வாங்கி
ஏற்பாடுகளையும் எந்த விதமான கஷ்டங்களையும் வெளியிலே காட்டிக் கொள்ளாமல் அந்த பெற்றோர்கள் தாயும் தந்தையும் உங்களின் சந்தோஷத்தை மனதில் வைத்து அவர்கள் உங்களை உருவாக்குகிறார்கள். நீங்கள் அதிலே சந்தோஷமாக இருக்கிறீர்கள் இல்லையா? பிள்ளைங்க எல்லாருமே அதுல சந்தோஷமா இருக்கீங்க. அப்ப பெற்றவங்க உங்களுக்கு கொடுக்கறதுல நீங்க சந்தோஷப்படுறீங்களா இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கிறத பெறுவதில் சந்தோஷம் என்பதை விட நாம் மற்றவர்களுக்கு அன்பை கொடுப்பதில் தான் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. எப்படி பெற்றவர்கள் நமக்கு கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களோ, பல சமயத்துல நீங்க வீட்டுல பார்த்திருப்பீங்க, ஒரு உணவு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இருக்கும் அல்லது ஏதாவது இருக்கும், அத்தாவுக்கு அம்மாவுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக பரவாயில்ல பிள்ளைங்க சாப்பிடட்டும், இருக்கிறதே 2 தான், பரவாயில்ல நீயும் சாப்பிட, நாங்க அப்புறம் இன்னொரு தடவை பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களை பல தடவை பார்த்துருக்கோம் இல்லையா? வீட்டுல இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு கொடுக்காம பிள்ளைலாம் சாப்பிட வேண்டாம், நான் தான் சாப்பிடணும், எனக்கு தான் தேவை அப்படின்னு சாப்பிடக்கூடிய எந்த தாயாவது நம்ம வீட்டுல பாக்குறோமா? இந்த தாயாவது இருக்காங்களா? அவங்க சாப்பிடாட்டாலும் நமக்கு உடனே அவங்க கொடுக்குறாங்க. அப்ப ஒரு அன்பை பெறுவதில் சந்தோஷம் என்பது அல்ல, அந்த அன்பை அவர்களுக்கு திருப்பி செலுத்துவதில் தான் மிகச்சரியான சந்தோஷம். பெற்றவர்களை பார்த்துக்கிறதும், பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்துவதும், பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும், பெரியவர்களோடு இணக்கமாக நடப்பதும், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அடிபணிந்து மதிப்பளித்து நடப்பதும், அவர்களுடைய கண்ணியம் குலையாமல் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதும், அவர்களுடைய மரியாதைகளை ஏற்படுத்தாத வகையில் நம்முடைய வார்த்தைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதும் தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி. அப்ப பெற்றோர்களின் கீழ்ப்படிந்து நடப்பதில் தான் மகிழ்ச்சி. அப்ப இந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்பதை இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுது? இறையச்சம் சொல்லுது, தக்வான்னு சொல்லுது. அல்லாஹ்வுக்காக நீங்கள் பெற்றோர்களை பயப்படுகிறீர்கள், பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கிறீர்கள், எப்பொழுதெல்லாம் நீங்கள் இறையச்சத்தோடு நடந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை அல்லாஹ் தருகிறார். பொதுவா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், சந்தோஷங்கிறது எப்ப இல்லாம போகுது தெரியுமா? கொஞ்சம் கேளுங்க, 3 விஷயத்துல சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறது. எதற்கெடுத்தாலும் கவலைப்படுவது, எதற்கெடுத்தாலும் கவலைப்படுறது. இப்படி ஆயிடுச்சா, அச்சோ இப்படி ஆயிடுச்சே, கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அங்கே சந்தோஷம் வராது, மகிழ்ச்சி என்பது இருக்காது. 2வது கம்பாரிசன், ஒப்புகை பார்ப்பது. நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறத பார்க்கறது இல்ல, அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு, அவங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு, அதுல அங்க இருப்பது போன்று எனக்கு என்று அடுத்தவர்களோடு நம்முடையதை கம்பாரிசன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தா அங்க சந்தோஷமே இருக்காது, அது சந்தோஷமாகவும் இருக்காது. 3வது அதிருப்தி கொள்ளவே கூடாது. எந்த விஷயத்திலையும் அதிருப்தி கொள்ளக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து சொல்லுவாங்க. அதுக்கான ராகத்தி, நிம்மதியின் திறவுகோல் போதும் என்ற மனம். அப்ப கிடைச்சது எதுவோ அதை கொண்டு நாம் திருப்திப்பட வேண்டும், அதிருப்தி கொள்ளக்கூடாது. இறைவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான், இப்ப இதை விட எனக்கு இன்னும் தேவை அப்படின்னா அதை அதிருப்தி போடாமல் அல்லாஹ்விடத்திலே நாம் கோரிக்கையாக வைக்க வேண்டும். யாரெல்லாம் எனக்கு இது தேவை இருக்கிறது, இதை விட எனக்கு இதை தந்தால் நான் சந்தோஷப்படுவேன், அது எனக்கு சிறந்ததாக இருந்தால் அதை எனக்கு தான் என்று நாம் கேட்க வேண்டும். அவ கொடுக்கிறதுல அதிருப்தி இருந்துச்சுன்னு சொன்னா அதுலயும் நிம்மதி மகிழ்ச்சிங்கிறதே வராது. இப்ப இந்த 3 விஷயங்களும் யாரிடத்தில் இருக்காது? தக்வாவுடைய முத்தகீன்களிடத்தில் இந்த 3 விஷயமும் இருக்காது. இறையச்சம் உள்ளவர்களிடத்திலே இந்த 3 விஷயமும் இருக்காது. எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, யாரோடையும் கம்பேரிசன் பண்ண மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் அதிருப்தி அடைய மாட்டாங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றாங்க, வலிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க இடத்துல இருக்கக்கூடிய தக்வா எப்படிப்பட்டது? அதுக்கும் அடுத்து சொல்றான், வலா ஹும் யஹ்சனூன்,
அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவங்க ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள், தக்வாவோடு இறையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த தக்வாவின் காரணத்தினால் அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. யாரோடையும் அவங்கள மாதிரி எங்கள மாதிரி கம்பேரிசன் பண்ண மாட்டாங்க. அதே போல இறைவன் எதை கொடுத்தானோ அதை பொருந்தை கொண்டு நிம்மதி சொல்வார்கள். வரக்கூடிய மாசம் ரமலானுடைய மாதம். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு 2 விதத்தில் சந்தோஷம் என்று சொன்னார் இல்லையா? சந்தோஷங்கிறது எங்க வருது, மகிழ்ச்சிங்கிறது எங்க வருதுன்னு நான் சொல்ல வரேன். இறையச்சத்தோடு ஒரு மனிதன் நோன்பு வைக்கும் பொழுது அவன் சகர் சாப்பிடும் போது ஒரு சந்தோஷம், நோன்பை வைத்து முடித்து விட்டு இறைவனிடத்திலே கடைசியாக நோன்பு திறக்கும் போது அந்த மனிதனுக்கு ஒரு சந்தோஷம். ஆக 2 விதமான சந்தோஷம். அந்த 2 சந்தோஷமும் எதை மையமாக வைத்து வருகிறது என்று சொன்னால், ஒரு விவாதத்தில் அவங்களுடைய உள்ளச்சத்தை மையமாக வைத்துத்தான் வருகிறது. உள்ளச்சத்தை மையமாக வைத்துத்தான் வருகிறது, தக்வாவை மையமாக வைத்துத்தான் வருகிறது. அப்ப அந்த நோன்பு திறப்பது அப்படிங்கிற சமயத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய அந்த நேரம், மன நிறைவோடு நாம் நோன்பு வைத்ததனுடைய மிகச்சிறப்பான கூலியை அல்லாஹ் எனக்கு தந்துவிடு. இந்த நோன்பில் ஏதாவது குற்றக்குறைகள் இருந்தால் இதனை நீ மன்னித்து விடு, இதற்கு சிறப்பான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு தந்துவிடு அப்படின்னு அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த துஆவின் மூலமாக நாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைகிறோம். அது மட்டுமல்ல, அந்த இஃப்தாருடைய சமயத்துல நம்ம என்ன மனநிலையில இருப்போம், எவ்வளவு அற்புதமான உணவு முன்னால இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கஞ்சி ஊற்றுறதா வந்துடும், 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் எடுத்து வச்சிருவோம். ஆனாலும் அதை தொட்டு நாக்கில் வைப்பதற்கு நம்முடைய மனம் ஒத்து வருவது ஏன்? தக்வா, இறையச்சம். இதை செய்ய கூடாது, அல்லாஹ்வுக்காக நான் அதை உண்ணாமல் காத்திருக்கிறேன். அப்ப அந்த தக்வாவின் சமயத்திலே நமக்கு இறையச்சத்தின் காரணத்தினால் சந்தோஷத்தை அல்லாஹ் மன நிம்மதியை கண்டிப்பாக தருகிறார். அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி என்பது எதன் மூலமாக வருகிறது? ஆண்களின் மூலமாக வருகிறதா, பெண்களின் மூலமாக வருகிறதா என்று சொன்னால், இந்த 2 சமூகத்தாரிடத்திலும் தக்வா என்பது இருந்தால் அங்கே மகிழ்ச்சி என்பது இருக்கும். அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் நிறைவானதாக இருக்கும், மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். அதே தக்வா என்கின்ற உள்ளச்சம் இல்லாத இடமாக இருந்தால், அங்கே ஆண்களுக்கும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷம் என்பது மன நிறைவானதாக இருக்காது, அது நிம்மதியை தரக்கூடியதாக இருக்காது. சில பேர்லாம் நினைக்கிறாங்க, மிகப்பெரிய பணம், பொருள், காசு, வீடு எல்லாமே நமக்கு லைஃப்ல ஒரு செட் ஆயிட்டா நமக்கு எல்லாமே சந்தோஷமா அமைஞ்சிடும் அப்படின்னு. அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. சந்தோஷம் என்பதை தருவது இறைவன். சந்தோஷம் என்பதை, மன நிம்மதி என்பதை கொடுப்பது இறைவன். அந்த இறைவனுக்கு நீங்கள் பயந்து நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், மன நிம்மதி என்பது கிடைக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் உள்ள தக்வாவை வைத்துத்தான் நம்முடைய குடும்பத்தில் உள்ள சந்தோஷமே தவிர மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவதால் அது சந்தோஷமாக இருக்கவே இருக்காது. அதனால் மிகப்பெரிய இடைஞ்சல்களும் இடையூறுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தான் நம்மை தொடர்ந்து வரும், துயர்ந்து வரும். எனவே நம்முடைய இல்லங்களில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தக்வாவை மையமாக வைப்போம், குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்து காப்போம். வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே மிகச் சரியாக அனைத்து நோன்புகளையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பரிபூர்ணமாக 30 நாளும் தராவை தொழுது குர்ஆனையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. தாமதமாக சஹர் செய்வதை விட்டு காத்து மிகச்சரியாக முன்கூட்டியே எழுந்து தஹஜ்ஜத்தை கண்டிப்பாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. முன்கூட்டியே சஹரை முடித்துவிட்டு தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அதனுடைய தொழுகையை இமாம் ஜமாத்துடன் நம்முடைய பள்ளிவாசலை தொடரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. சமயத்தில் கண்டிப்பாக துஆ செய்து
செய்து அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கோரிக்கைகளை வைத்து அல்லாஹ் நம்முடைய தேவைகளை தரக்கூடிய துஆவை கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பரிபூர்ணமாக ரமலானை அடைந்தவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் வல்ல அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. குடிக்கணும்டா பரிசு கொடுக்குறதெல்லாம் பிடிச்சி பரிசு நீங்க தான் அல்ஹம்துலில்லாஹ்.